இந்த மாதிரி அலுப்பே இல்லாமல் சமைக்கிறதுக்கு யாருக்கு தாங்க பிடிக்காது. இன்றைக்கி ஒன் பார்ட் ரெசிபியாக என்ன கொண்டு வந்திருக்கேன்னா சௌச்சௌ கூட்டு தான். இந்த சௌச்சௌ கூட்டு எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். சௌச்சௌனா பெங்களூர் கத்திரிக்காய்னு சொல்லலாம், சௌச்சௌன்னு சொல்லலாம். குக்கரில் தோரம்பருப்பை கழுவி ஊற வச்சுக்கோங்க. சௌச்சௌவை பொடியாக நறுக்கி குக்கரில் போட்டுக்கோங்க. 2 வெங்காயம், 1 தக்காளி, கொஞ்சம் பூண்டு, மஞ்சாத்தூள், மிளகாத்தூள், பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டுட்டு சௌச்சௌவில் தண்ணி வரும். குக்கரில் தோரம்பருப்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. 5 விசில் விட போகிறோம். 5 விசில் விட்டுட்டு ப்ரெஷர் அடங்கினதும் இறக்கி திறந்து பாருங்கள். திறந்துட்டு நல்லா வெந்திருக்கும், இருந்தாலும் உப்பு போட்டு கரண்டிலேயே கொஞ்சம் மசிச்சுக்கோங்க. திக்காக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு மறுபடியும் அடுப்பை பற்ற வச்சு அந்த குக்கரை வச்சு கொஞ்சம் கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் தாளிப்பு கொடுக்க வேண்டியதுதான். வானா வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு ஜீரகம் தாளித்து அந்த குக்கரில் கொட்டிட்டு நல்லா கலந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து 10 மினிட்ஸ் கொதிக்க வச்சு